ஆனால் 400 ஆண்டுகளாக பல குடும்பங்கள் அவர்களை மறந்து விட்டது, அதை ஒதுக்கி விட்டது. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கண்டுபிடித்து இவர்கள்தான் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்கள், இவர்கள்தான் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டின் அடையாளங்கள் என்று தமிழ் அரசாங்கம் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அவர்களை நீங்கள் கட்டாயம் அறிய வேண்டும். பல தலைமுறையினர் இவர்தான் என்னுடைய தாத்தா, இவர்தான் என்னுடைய பாட்டி என்ற அந்த ஓவியத்தின் முன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் தயவு செய்து 400 அல்லது 500 ஆண்டுகால பண்பாட்டை நீங்க அறிய வேண்டும் என்றால் நீங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த செந்தமிழ் சிற்பி அரங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற ஒரு அரிய அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் பள்ளி கல்வித்துறையும் நூலகத்துறையினர் இணைந்து செய்திருக்கிறது. அதே போன்று சென்னையிலே சர்வதேச புத்தக கண்காட்சி ஒன்று நடக்கிறது. அதுவும் 4 ஆண்டுகளாக தான் நடக்கிறது. அது தமிழ் மொழி உலகிற்கும் உலக மொழி தமிழுக்கும் என்ற முழக்கத்தோடு 3 நாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள எழுத்தாளர்கள் எல்லா புத்தகங்களும் பிற மொழிகளுக்கு செல்வதற்கும் பிறமொழி அறிவு செல்வங்கள் தமிழ் மொழிக்கு வருவதற்கும் மிகுந்த ஒரு ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. இந்த 4 திட்டங்களையும் திராவிட மாடல் அரசனுடைய நாயகராக கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் செய்திருக்கிறார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதே போன்று சாகித்ய அகாடமி விருது அல்லது உலகளாவிய விருது பெற்றவர்களுக்கு 1.5 கோடி ரூபாயில் வீடு கொடுக்கிற திட்டத்தையும் அவர்தான் கொண்டு வந்தார், அவர்தான் கொடுத்திருக்கிறார். நானும் அந்த திட்டத்தில் சென்னையில ஒரு வீடு பெற்றிருக்கிறேன் என்பது ஒரு முக்கியமான விஷயம். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் தான் வீடு கொடுப்பீங்களா, மொழிபெயர்ப்புக்கு விருது கொடுத்த வாங்கினவர்கள் வீடு கொடுக்க மாட்டீங்களான்னு என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10 பேருக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாட்டை அறிவின் பாதையில் கொண்டு செல்வதற்கு மிகுந்த முயற்சி எடுக்கிற இந்த அரசுக்கும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கும் நூலகத்துறைக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒருவர் சொன்னார், இந்தியாவுடைய வரலாற்றை இனி தமிழகத்தில்தான் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் சொன்னதற்கு 4 காரணங்கள் இருக்கிறது. அண்மையிலே உலகத்திலேயே முதலாக இரும்பு பயன்பாடு என்பது தமிழகத்தில்தான் இருந்தது. அந்த இரும்பு பயன்பாட்டினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். அது எப்போது என்றால் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு பயன்பாடு இருந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது ஒரு காலத்தினுடைய பெருமை. அதே போன்று உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்தில் கீழடி இதில் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள், அங்கே மண் பானை ஓடுகளிலே குறியீடுகள் இருக்கு. தமிழ் பிராமி எழுத்து அந்த குறியீடு இருக்கிறது. அங்கே ஆதன் என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆதன் என்றால் இங்கு நாம் சூரியன் என்று சொல்கிறோம், அல்லது ஆதவன் என்றால் சூரியன் என்று சொல்கிறோம். அந்த காலத்திலே 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் சமூகம் எழுத்து வரிவடிவத்தை கொண்டிருந்த ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை பெருமையாக கொள்ள வேண்டும். அதே போன்று சிவகலையில் அல்லது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கீழடியில் ஒரு நெல்மணி கிடைத்தது. அந்த நெல்மணி எதன் மூலமாக நம்ம அறிமுகம் ஆகுது என்றால், நாம் விவசாயத்தில் அன்றே 3200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாயம் செய்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. ஆகவே அந்த சமூகத்தில் நாம் பிறந்து வந்திருக்கிறோம் என்பது நமக்கான பெருமை. அதே போன்று கீழடியில் இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்றே நகர நாகரிகம் நம்முடைய சமூகத்தில் எழுந்திருக்கிறது. கழிவு நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைப்பு அந்த ஊர்ல இருந்திருக்கிறது. ஆகவே 2025 தான் நாம் கழிவுநீர் அகற்றுகிற ஒரு திட்டமாக ஒரு சமூகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் கழிவுநீரை வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு நகர நாகரிகத்தை நாம் கொண்டிருக்கிறோம். இது வைகை நாகரிகம் என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு கங்கை சமவெளி நாகரிகம் என்பது வெறும் 600 ஆண்டுகள் மட்டுமே கொண்டது. தமிழ் சமூகம் வைகை நாகரிகம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். குறிப்பாக அங்க வெண்கல பயன்பாடு இருந்திருக்கிறது, மணி இருந்தது, பெண்கள் அணியக்கூடிய வளையல்கள் இருந்திருக்கிறது, மணி இருந்திருக்கிறது, காதணிகள் இருந்திருக்கிறது, உரை கிணல்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்றால், இந்த காலத்தை நீங்க அறிய வேண்டும். அந்த காலத்தில் காதணி அணிகிற ஒரு பண்பாடு இருந்திருக்கு. அது இந்த வரை நம்முடைய தொடர்கிறது. அது இந்த அறிவின் தொடர்ச்சி என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த விதத்தில்
நாம் ஆதிச்சநல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல 3500 ஆண்டுக்கு முன்பு முதுமக்கள் தாழி இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் மனிதர்கள் இறந்த பிறகு அது இறப்பதற்கு முன்பாக நாம் என்ன விதமான இறப்பு சடங்குகளை செய்திருக்கிறோம் என்பதை அறிவதற்கு நீங்கள் ஆதிச்சநல்லூர் அந்த முதுமக்கள் தாழியுடைய வரலாற்றில் நீங்கள் அறிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி என்பதற்கு ஆதிச்சநல்லூர் இருக்கக்கூடிய பானைகளில் ஒரு நடனமாடும் பெண்ணுடைய சிற்பம் வரையப்பட்டிருக்கிறது. அது எழுத்து வடிவம் மட்டுமில்லை, உங்களுக்கு இந்த வடிவம் இருந்திருக்கிறது, ஓவிய வடிவமும் நமக்கு இருந்திருக்கு. இது ஒரு பகுதி இந்த வரலாற்றை அறிவதற்கு. இன்னொன்று அதுக்கு அடுத்தது இலக்கியத்திற்கு வருவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிமு 711 தொல்காப்பியம் என்ற நூல் எழுதப்பட்டிருக்கிறது. கிமு 711 இலக்கியம் நூல் இலக்கண நூல் எழுதப்பட்டிருந்தால் அதற்கு முன்பாக இலக்கிய செழுமையான வளமையான ஒரு இலக்கியம் இருந்தால்தான் இலக்கண நூல் உருவாகும். இலக்கண நூல் உருவான பிறகு இலக்கியம் எழுதப்பட முடியாது. ஆகவே நம்மளுக்கு இன்ற வரை அந்த தொல்காப்பியத்திற்கு இன்று படித்திருக்கிற பேராசிரியர் வரைக்கும் அதை உரை எழுதி பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஆகவே நாம் 711 ஆண்டுக்கு முன்பாக தமிழர்கள் தமிழ் இலக்கியம் தமிழ் சமூகம் தனக்கான ஒரு இலக்கணத்தை உருவாக்கிய ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம். அதற்கு பின்பு வருகிறது என்ன வருகிறது என்றால் சங்க இலக்கிய காலம் என்பது கிமு. இது எல்லாமே கிமு 100 முதல் 500 வரை சங்க இலக்கிய காலம். இந்த சங்க இலக்கிய காலம் என்பது என்னென்றால் இதுல ரொம்ப அதிசயமான ஒரு தகவல். 2281 பாடல் அங்கு இருக்கு. மொத்தம் 473 புலவர்கள் பாடியிருக்காங்க. அதுல 41 பெண் புலவர்கள் இருந்தாங்கிறதா முக்கியம். அதாவது கிபி 100 to 500 காலத்துல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு கல்வி இருந்திருக்கிறது. எல்லோரும் கல்வி கற்கக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அது கவிஞர்களாக புகழ்பெற்ற புலவர்களாக வாழக்கூடிய தகுதி பெற்ற கல்வியை அந்த தமிழ் சமூகம் வழங்கி இருக்கிறது. இதற்கு பின்னாடி நான் ஒரு வரலாற்று தகவல்களை சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் எல்லோருக்கும் கல்வி, ஜாதியற்ற கல்வி, மதமற்ற கல்வி, இனமற்ற கல்வி, பாலினம் அற்ற ஒரு கல்வியை வழங்கிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அந்த சங்க இலக்கியம் காட்டக்கூடிய வாழ்க்கை சித்திரம் என்னவென்றால் அங்கே போருக்கு போதல், போருக்கு தயாராதல், சண்டையிடுதல், வெற்றி பெறுதல், வெற்றி மாலை சூடி கொண்டு வருதல். அங்கே மனைவி இருக்கிறார், போருக்கு சென்ற கணவன் வரவில்லை அல்லது போருக்கு சென்ற கணவன் வரவில்லை என்ற 2 நிலைப்பாடுதான். இன்னொன்று அங்க களவு உறவு இருந்திருக்கிறது. களவு உறவு என்பது காதலிப்பது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கூட அறியாம தெரியுது. இந்த சங்க இலக்கியம் காட்டக்கூடிய 2 விஷயம், ஒன்று காதலிப்பது, இல்ல சண்டை போடுறது. இதுதான் அங்க சங்க இலக்கியத்துடைய முக்கியமான விஷயம். அதை குறிப்பா 2 வரையில நான் சொல்லி முடிச்சிடுறேன். காத்திருக்கிறேன் என்பதற்கும் வந்து விடுவேன் என்பதற்கும் இடையிலான நெஞ்சின் துடிப்பே சங்க இலக்கிய காலம் என்பது. அந்த சங்க இலக்கிய காலம்தான் இன்னைக்கு 2025 நாம் பேசக்கூடிய தமிழுடைய பெருமையாக, தமிழுடைய பண்பாடாக, தமிழுடைய கலாச்சாரமாக இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சங்க இலக்கிய காலத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? சங்க காலத்துல எங்க வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு. ஆனால் ஒன்று, சங்க இலக்கியத்திலே ஜாதி கிடையாது, சங்க இலக்கியத்திலே மதம் கிடையாது, சங்க இலக்கியம் தெய்வ வழிபாடும் கிடையாது. ஏன் இன்றும் சங்க இலக்கியம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, தெய்வம் சார்ந்த ஒரு வார்த்தை கூட கிடையாது. அங்கே மகிழ்ச்சியும் காதலும் போரும் தான் அங்க மிக முக்கியமானது. அதற்கு பின்பாக வருகிறது சங்க மறிவே காலம். அந்த காலம் உனக்கு எதை காட்டுகிறது என்றால் இதுதான். சங்க மறிவே காலம் என்பது உங்களுக்கு 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள், 18 மேற்கணக்கு நூல்கள் எழுதப்பட்ட ஒரு காலம் தான். இங்கேதான் தமிழ் சமூகத்துல முதலாக தனி மனித அறத்தை பேசுகிற, சமூகத்தை அறத்தை பேசுகிறது, அல்லது குடும்ப அறத்தை பேசுகிற, மன்னனுக்குரிய அரசை பேசுகிற, அல்லது நீதி சார்ந்தது, இப்படி ஒவ்வொன்றை பத்தி பேசிட்டே இருக்கான். ஏன் பேசுறேன்னா, ஏற்கனவே சங்க காலத்துல ஒரே காதல், ஒரே கொண்டாட்டம், ஒரே போர், இந்த 3 நடந்ததற்கு எதிராக என்ன இவ்வளவு சமூகம் இவ்வளவு சீரழி போகுது அப்படின்னு சொல்லி அடுத்து வந்த காலம் கிபி 500 700 சங்க மறிவகம். உடனே நீதியை பேச ஆரம்பிச்சுட்டான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுவான், சண்டை போட்டு சமாதானம் பண்ற மாதிரி ஒரு நீதி இலக்கியம்.
இந்த உலகத்திற்கே சிறந்த இலக்கிய நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள் சங்கம் அறிவ காலத்தில் எழுதப்பட்டதுதான். இந்த திருக்குறள்ல ஒரு அதிசயமான ஒரு வரலாறு இருக்கு. திருக்குறள் பறையர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வள்ளுவ பண்டாரம் என்கின்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர் தான் வள்ளுவர். அவர் எழுதியதுதான் திருக்குறள். இன்றும் ஜோசி சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே வள்ளுவ பண்டார அந்த சமூக பிரிவிலே வரக்கூடியவர்கள் தான். எனக்கு ஜாதகம் எழுதுனது கூட ஒரே அந்த வெண்பா கல்வியாக இருப்பார் ஜாதகத்தை. அதுல என்ன ஒரு முக்கியமா நான் கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த பறையர் சமூகம் படிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு காலத்துல மறிச்சான் இல்லையா, அந்த காலத்துல சங்க காலத்துல சங்கம் அறிவு காலத்துல எல்லா ஜாதிக்கும் கல்வி இருந்தது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கும் கல்வி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு திருவள்ளுவரும் திருக்குறளும் மிக முக்கியமான உதாரணம். இந்த சங்க மறிவை காலத்துக்கு அடுத்ததாக நமக்கு வருவது பக்தி இலக்கிய காலம். இது 700 இருந்து 900. அதற்கு முன்பு போரும் காதலும் வெற்றியமாக இருந்தது. அதன் பின்பு நீதியாக இருந்தது. பக்தி இலக்கியம் வருகிறது. இங்கேதான் வரலாற்றிலே ஒரு பெரும் சூழ்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது. இங்கே இந்த பக்தி இலக்கியத்துல நாயன்மார்கள் 63 பேர், ஆழ்வார்கள் 12 பேர். இந்த காலத்திலையும் 4 பெண் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க, வெறும் 4. சங்க காலத்துல 41 பெண் புலவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சங்கம் அறிவு காலத்துல ஒரு பெண் கூட கிடையாது. சங்கம் பக்தி இலக்கியம் 4 பெண்கள். இந்த பக்தி இலக்கியம் என்ன பண்ணுதுன்னா, நான் ஒண்ணும் இல்லை, எல்லாமே கடவுள் தான், எல்லாமே கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை, நான் பிறந்ததே உன்னை பாடுறதுக்காக தான், பிறப்பறுக்க வேண்டுகிறேன், என்னை சீக்கிரம் சாவடி, நான் இனிமேல் பிறக்கவே கூடாது. இது நாயக நாயகியாக வருகிறது. சங்க இலக்கியத்தில் நாயக நாயகி கிடையாது, சங்க மரியை காலத்தில் நாயக நாயகி கிடையாது. ஆனா பக்தி இலக்கியத்தில் நாயக நாயகி தோற்றம் உருவாகிறது. கடவுள்களும் அந்த பெண் தெய்வங்களும் நாயக நாயகிகளாக மாறுறாங்க. ஆனா இந்த பக்தி இலக்கியம் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒண்ணு நடந்தது. பக்தி இலக்கியத்தை பாடினால் கூட சித்தர்கள் அதுல ஒரு பிரிவு இருந்தது. கனக குரலை உண்டாக்கக்கூடிய பிரிவு ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பேர் கூட கிடையாது, பாம்பாட்டி சித்தர். உங்களுக்கு பட்டினத்தார் தெரியும், பட்டினத்தாருடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சிவவாக்கியாருடைய பாடல்கள் உங்களுக்கு தெரியும். இப்படி நிறைய அவங்க இருக்காங்க. அவங்கதான் முதலாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு கலக குரலை உண்டாக்குனவன். சாமி ஏதுடா, சடங்கு ஏதுடா அப்படின்னு பேசினா அவங்க தான். சடங்கு மீது சாமி மீது நம்பிக்கையற்றவர்களாக, உடல் அரசியல் அறிவியலை பேசியவர்களாக, மருத்துவத்தை பேசியவர்களாக, வான சாஸ்திரத்தை பேசியவர்களாக, புவியியலை பேசியவர்களாக இருந்தவர்கள் சித்தர்கள் தான். இந்த பக்தி இலக்கிய காலத்துல அவர்கள் தான் அவர்கள் உருவாக்கிய வைத்திய முறை தான் சித்த வைத்திய முறை என்பது இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பக்தி இலக்கிய காலத்தில் நாம் அறிய வேண்டியது மிக முக்கியமானது. ஒரு பக்கம் ஒரு வரலாறு ஒன்று அங்கு தொடங்குகிறது. அப்போதுதான் முதலாக தமிழ்நாட்டில் பெரும் பெரும் கோயில்கள் கட்டப்படுகிறது. இந்த நாம் தஞ்சை பெரிய கோயில வரலாறு என்று சொல்கிறோமே, அந்த சோழ வரலாறு என்பது அப்போதுதான் பக்தி இலக்கிய கால் தான். தெருவுக்கு தெரு கோயில் கட்டப்படுகிறது. அப்படி கோயிலுக்கு கோயில் கட்டப்படும் போது என்னவென்றால், ஏற்கனவே இந்த தமிழ் சமூக மரபுகள் எல்லாம் அழியப்பட்டு இங்க வைதிக முறை வருகிறது. இப்ப நீங்க கோயில் கட்டுறீங்க, கோயில் கட்டுறவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது, சித்தாளு எல்லாமே தெரியும். ஆனால் அங்க தண்ணி ஊத்த வரும்போது ஒரு ஐயர் வந்து விடுவார். கோபுரத்து கடைசியில் யார் தண்ணி ஊத்துறது? அவரு கட்டுப்பாடு போகுது. இப்போ நீங்க வீடு கட்டுறீங்க, கஷ்டப்பட்டு கடை வாங்கி வட்டி வாங்கி என்னென்னோ பண்ணி அந்த வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டு கதவுக்கு முன்னாடி திறந்து மந்திரம் ஓதுறவர் ஒரு ஐயரா மாறுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் கட்டுறீங்க, அப்படி கல்யாணம் கட்டும் போது அந்த தாலி எடுத்து கொடுக்கிறவரு ஒரு ஐயரா மாறுறாரு. இது எப்போ தொடங்குச்சு? பக்தி இலக்கிய காலத்தில் தொடங்குச்சு. இதை விட மோசமானது, தப்பா நிக்காதீங்க, மன்னிச்சீங்க, நீங்க முதலிரவு கொண்டாடுவதற்கு நேரத்தை குறித்துக் கொடுக்கிற ஒரு ஆளாவா அந்த ஐயர் தான் இருக்காரு. இது தமிழ் சமூகமா? இது அறிவு பெற்ற சமூகமா? இது நாம் படித்தவர்களா என்கின்ற ஒரு கேள்வி எப்போ தொடங்கியது என்பதுதான் சொல்கிறேன். இப்போது வெறும் காதலும் அன்பும் போருமாக இருந்த சமூகம், நீதியை பேசிய சமூகம் பக்தி இலக்கிய காலத்தில் முழுக்க சரணாகதி அடையக்கூடிய சமூகமாக மாறுகிறது. அந்த வீழ்ச்சி எங்கே வருகிறது என்று பின்பு பார்ப்போம். இந்த பக்தி இலக்கிய காலம் தான் நம்முடைய தமிழ் சமூகத்துடைய வீழ்ச்சியை தொடங்கி வைத்த காலம் என்பது நீங்க பின்னாடி கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அதனால வருகிறது. காப்பிய இலக்கியம் உங்களுக்கு தெரியும், 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள். இதுவரைக்கும் தமிழ் இலக்கியத்தில் காப்பியத்தில் நாயகனோ நாயகியோ கிடையாது. எல்லா பாடல்களுமே தனித்தனி பாடல்கள் தான்.
4 வரி பாடல்கள், 8 வரி பாடல், 12 வரி பாடல்களாக பாடப்பட்டது. முதலாக மிக பெரும் இலக்கிய மாற்றமாக காப்பிய இலக்கியம் கிடைக்கிறது. இந்த காப்பிய இலக்கியம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல. தமிழ் இலக்கிய மரபு அப்படி கம்ப்ளீட்டா மாத்துச்சு, வடிவத்தை மாத்துச்சு, உருவத்தை மாத்துச்சு. அது ஒரு தனி மனிதனை போற்றுவது, அது அவனுடைய வீரத்தை போற்றுவது, அவனுடைய சாகசத்தை போற்றுவது என்ற நிலையில் தான் நம்முடைய காப்பியங்கள் இருந்தது. இந்த காப்பிய இலக்கியம் என்பது முழுக்க முழுக்க நாயக நாயகிகளை உருவாக்கியது. இன்று 2025 அல்லது 2019 நாவல் இலக்கியம் என்று ஒன்று தமிழில் உருவாவதற்கு காரணமாக இருந்தது காப்பிய இலக்கியம் தான். நிறைய அறிவாளிகள் இலக்கியவாதிகள் சொல்லுவான், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்த பிறகு, பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு நமக்கு நாவல் இலக்கிய வடிவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. நமக்கு ஏற்கனவே காப்பிய இலக்கிய காலத்துல 1600 நாவலுக்கான அல்லது தொடர் கதைக்கான ஒரு வடிவம் தான் காப்பிய இலக்கியம். அந்த காப்பிய இலக்கியத்தில் எழுதுகிற காலம் பௌத்த மதம் தமிழ் சமூகத்திலே மேலோங்கி இருந்த காலம், பௌத்த சிந்தனைகள் தமிழ் சமூகத்திலே மேலோங்கி இருந்த காலம். பின்பு அது வரலாறு எவ்வாறாக வீழ்த்தப்படுகிறது என்பது நம்முடைய காப்பியங்கள் அனைத்துமே மதத்தோடு தொடர்புடையவைதான். ஒரு விதத்தில் அது நீதியோடு தொடர்புடையவைதான். அது அந்த காப்பிய இலக்கியத்தை நாம் தமிழ் உச்சநிலை அடைகிறது. அதற்கு பின்பு தமிழ் இலக்கியம் ஒருபோதும் அந்த உச்சநிலை அடையவே இல்லை. அது இலக்கண ரீதியாக இருக்கலாம், மொழி ரீதியாக இருக்கலாம், வடிவ ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம். நம்முடைய மரபில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது நம்முடைய காப்பிய இலக்கியங்கள் தான். அந்த காப்பிய இலக்கிய காலத்துக்கு பின்பு தமிழ் இலக்கியங்கள் சரிவை நோக்கி நடக்கிறது. ஒரு தமிழ் மொழி உச்ச நிலை அடைந்த பிறகு அதற்கு பின்பு 300 ஆண்டுகள் உரைநடை இலக்கியங்கள் ஆகுது. 1200 இருந்து 1500 ஆண்டுகள் வரைக்கும் வெறும் உரைநடை தான். உரைநடை கூட கிடையாது, உரை. திருக்குறளுக்கு அப்போதுதான் உரை எழுதுறாங்க, தொல்காப்பியத்துக்கு அப்பதான் உரை எழுதுறாங்க. இப்படி பல நூல்களுக்கு அவங்க உரை எழுதிய 300 ஆண்டுகள போறாங்க. இந்த 300 ஆண்டுகளையும் பெண்கள் கிடையாது, காப்பிய இலக்கிய காலத்திலும் பெண்கள் கிடையாது, சங்க மலிய காலத்திலும் பெண்கள் கிடையாது. அதன் பின்பு 1200 1500 உரை காலம் முடிந்த பிறகு சிற்றிலக்கிய காலங்கள், தல புராணங்கள் காலங்கள் வருகிறது. சிற்று இலக்கியங்களே 94 வகை இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க உட்காந்துலாம் பார்த்தா அண்ணன் லியோனியுடைய பட்டிமன்ற பார்க்கறதுல உட்காந்துருக்கீங்க. அது நல்லா தெரியுது. இவ்வளவு கூட்டம் ஒரு ரைட்டர் பேச கேட்கற யாரும் வரமாட்டாங்க, புரியுங்களா? அதனால சிற்றிலக்கிய காலம் வருகிறது, தல புராணங்கள் வருது. தல புராணங்கள் 1400 தல புராணங்கள் இருக்கான். உதாரணமா இப்ப உத்தாஜலுக்கு வச்சுங்க, உத்தாஜத்தில் இருக்கக்கூடிய பழமலைநாதர் கோயில் விருத்தகிரீஸ்வரர் கோயிலாக மாற்றம் பெறுகிறது. அந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில் தல புராணம் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில் தல புராணங்கள் இருக்கு. இப்படி தல புராணங்கள் கதையா மாறுது. அதாவது ஒரு காப்பிய இலக்கியம் எழுதின பிறகு அதன் பின்பு நாம் சோறு விட்டு இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. இதே 1500 1700 காலத்தில் முடிந்த பிறகு நம்முடைய வள்ளலார் அவர்கள் வருகிறார்கள். வள்ளலாருடைய திருவருட்பா உங்களுக்கு தெரியும். நீங்க பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு பாட்டு 2 பாட்டு படிச்சிருப்பீங்க. இப்படி காலம் ஒவ்வொரு கதையும் எழுதிட்டே போகுது. அதன் பின்பு சங்க காலத்துக்கு பின்பு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் செங்கோட்டை ஆவுடை அக்காண்டு ஒரு பெண் வருகிறார். பெண் அவர் தான் கும்மி பாட்டுகளை எழுதி முதலாக பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தை குறிக்கிறார். இதன் முன்பு கிமு 100 ஆரம்பித்த தமிழ் இலக்கிய மரபில் முதலாக ஆவுடை அக்கால் என்ற பெயர் வருவதற்கு இவ்வளவு காலம் அன்பு என்பது முக்கியமில்லை. அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு அடையாளமும் வருகிறது. நீங்க கூகுளிலே போய் செங்கோட்டை ஆவுடை அக்கால் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதன் பின்பு 19ஆம் நூற்றாண்டு வருகிறது. 19ஆம் நூற்றாண்டுல மிக முக்கியமான 4 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு சுதந்திர போராட்டம் நடக்குது, திராவிட இயக்கங்கள் உருவாகுது, மார்க்சிய இயக்கங்கள் இங்கு உருவாகுது. நவீன எழுத்தாளர் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்த மேல்தட்டு சமூக பிரிவினர் 4 விதமான நாவல்களை உருவாக்குறார்கள். முதலாக எளிய மக்களுடைய கதையில் எழுதக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் மாறுகிறது. முன்பு காதலை கொண்டாடியது, அதன் பின்பு நீதியை பேசியது, காப்பியத்தை பேசியது, கடவுளை பேசியது. ஆனால் இந்த எந்த இலக்கியத்திலும்
சங்க இலக்கியத்தை தவிர்த்து மீறி வந்த அத்தனை நூற்றாண்டு இலக்கியத்திலும் 19ஆம் நூற்றாண்டு தான் சராசரி மனிதர்களை பேசிய இலக்கியமாக இருக்கிறது. நம்ம ஊர்ல கூட மனிதர்களுடைய கதையாக இருக்கிறது, நாம் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது. இதற்கு முன்பு எழுதப்பட்ட எல்லா இலக்கியங்களுமே ஒரு குறிப்பிட்ட பேர் படிக்கக்கூடிய இலக்கியம் தான். நீங்க சங்க இலக்கியமாக இருக்கலாம், சங்க மறிவே கால இலக்கியமா இருக்கலாம், பக்தி இலக்கியமா இருக்கலாம், காப்பி, இது எல்லாமே மனப்பாடம் செய்து வந்தது. அதன் பின்பு ஓலைச்சுவடிகளை எழுதி வந்தது. அதன் பின்பு பக்தி இலக்கிய காலத்தில் இலக்கியம் அனைத்துமே கோயிலோடு போய்விட்டது, கோயில் சார்ந்ததாக மாறிவிட்டது. இலக்கியம் என்பது மனிதர்களுக்கானது அல்ல என்ற நிலை மாறி கோயில் சம்பந்தப்பட்டதாக மாறிவிட்டது. இன்று நீங்க பார்க்கலாம், தேவாரம் திருவாசகம் எங்க ஓதுறாங்க? சராசரி நம்ம எங்கேயாவது தேவாரம் திருவாசகம் படிச்சிருக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம், காலேஜில் படிச்சிருப்போம். இலக்கியம் என்பது, மொழி என்பது, பண்பாடு என்பது, நாகரிகம் என்பது, அறிவு என்பது மதத்தோடு தொடர்புடையதாக, கோயிலோடு தொடர்புடையதாக, பூசாரிகளோடு தொடர்புடையதாக மாறியது. அதில் பின்பு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. 1921 உங்களுக்கு தெரிந்திரும், மூவலூர் ராமாமிர்த அம்மையார் என்பவர். மூவலூர் ராமாமிர்த அம்மையார் தான் தமிழ்நாட்டில் முதலாக ஒரு பெண் நாவல் எழுதுறார். அந்த மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அவங்க ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர். அவங்களுக்கு 3 பெருமைகள் உண்டு. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு போராடிய அந்த காலத்து காங்கிரஸ் கட்சியில முதலாக இந்தியாவிலே ஒரு பெண் மேடையாடி பேசிய ஒரு பெண் என்றால் அவர் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் தான். அதே மாதிரி திராவிட கழகத்துல பெரியார் கட்சியில இருந்ததுல முதலா மேடையாடி பேசின முதல் பெண்மணியும் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் தான். அண்ணா கட்சி திமுக ஆரம்பிச்சு வெளியே வந்த பிறகு அதுல முதலா மேடையாடி பேசிய முதல் பெண்ணும் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் தான். கலைஞர் அவர்கள் தான் அந்த பெண் போராளிக்காக இந்த கலப்பு நிதி உதவி திட்டத்தை மூவலூர் ராமாமிர்த அம்மையார் பேர் தான் நடத்தினாரு. இன்னைக்கு நீங்க மாசம் கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிய புதுமை பெண் திட்டம், அது மூவலூர் ராமாமிர்த அம்மையார் புதுமை பெண் திட்டம் தான் வழங்கப்படுகிறது. அந்த பேர் அவர்கள் தான் ஒரு சராசரியான ஒரு கேள்வியை கேட்டாங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், எங்க மூவலூர் ராமாமிர்த அம்மையாருக்கும் பக்தி இலக்கிய காலத்தில் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள். நான் சொன்னேன், இலக்கியம் மக்களிடமிருந்து எப்போது அங்கே போகிறது? சோழருடைய காலம் வருகிற போது, சோழருடைய ஆட்சி காலம் நடக்கிற போது அங்க பிராமணத்தின் ஆதிக்கம் மேலோங்குகிறது. பூஜை சடங்குகள் இது எல்லாமே உயரும் போது நம்முடைய இலக்கியங்கள் அல்லது நம்முடைய படிப்பு அங்க தடுக்கப்படுது. ரொம்ப கவனமா இதை நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல இந்த விஷயத்துல முதல்ல பேசக்கூடிய ஆளு நானாதான் இருப்பேன் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா, பிராமணியம் 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 என்றால் என்னன்னு கேட்கிறான்ல, இந்த பிராமணியம் எப்போது தமிழகத்தில் வந்ததோ அது சிலருக்கு மட்டுமே கல்வி என்ற நிலையை உருவாக்கியது, அனைவருக்கும் கல்வி என்ற நிலையை மாற்றியது. பெண்களுக்கான கல்வி, பறையர்களுக்கான கல்வி என்ற நிலை இருந்தது. அது எல்லாத்தையும் ஒழித்து சிலருக்கு மட்டுமே கல்வி என்ற நிலையை உங்களுக்கு பக்தி இலக்கிய காலத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் 1200 வருடங்கள் கழித்து நீதி கட்சி தொடங்கிய பிறகுதான் அனைவருக்கும் கல்வி, பெண்களுக்கு கல்வி என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்தில் எடுத்தார்கள். நீதி கட்சி தான் இந்தியாவிலே முதலாக 1917 பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுத்தது. இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சரும் என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் கல்வி. நாங்க கல்வி கொடுக்க கூடாதுன்னு 1200 வருஷமாக மறுக்கப்பட்டோம். ஆனால் நாங்கள் கல்வியை கொடுத்தே தீர்வோம். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பாலினம் கிடையாது, அனைவருக்கும் அனைத்தும் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் 21ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டு அடைகிறோம். அதற்கு மிக முக்கியமான ஒரு நாவலாசிரியராக இருந்தவர் மூவலூர் ராமாமிர்த அம்மையார்கள். அதன் பின்பு வைமு கோதநாயகி அம்மாள் மாசத்துக்கு ஒரு நாவல் எழுதக்கூடியவங்க. மொத்தம் அவங்க 115 நாவல் இருக்காங்க. ஏன் பெண்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டா, அவங்கதான் சங்க இலக்கியத்துக்கு பின்பு தமிழ் இலக்கியத்தை அவங்க இடமே பெறல. இதற்கு யார் காரணம்? சமூகம் காரணமா? மன்னர்கள் காரணமா? மன்னர்கள் காரணம்னா மன்னர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்தாங்கிறது கேள்வி. நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது யாரு? இப்ப தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல, தம்பி அந்த பக்கம் போங்க, தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல தெருவுக்கு தெருவு ஏன் கோயில்கள் இருக்கு? இந்த அறிவு சமூகம் சங்க காலத்துல அறிவு சமூகமாக, காதல் சமூகமாக
5300 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியலை பயன்படுத்தி இரும்பை பயன்படுத்தக்கூடிய சமூகமாக இருந்த தமிழ் சமூகம் பக்தி இலக்கிய காலத்தில் எப்படி வீழ்ச்சி விட்டது? அந்த வீழ்ச்சியை நாம் இன்றும் சரி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதுதான் உண்மை. உங்களுடைய பண்பாடு அழிக்கப்பட்டது, உங்களுடைய கலாச்சாரம் அழிக்கப்பட்டது, உங்களுடைய அறிவு அழிக்கப்பட்டது, உங்களுடைய இலக்கியம் அழிக்கப்பட்டது, உங்களுடைய மொழி அழிக்கப்பட்டது. நீங்க 1910, 20 கல்யாண பத்திரிகை பாருங்க, உங்களுடைய வீடு குடி போறதுக்கான பத்திரிகை எடுத்து பாருங்க. அந்த முன்னாடி இந்த ஸ்ரீமான்ங்கிற பேர் இருந்தது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போக முடியும். இது இந்த காலம். ஏன் இந்த காலம் மிக முக்கியம்னா, இந்த காலம் இலக்கியம் எப்போ உங்களுக்கு புதுசா மாறிச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாரும் 4 பேர் படிக்கக்கூடிய இலக்கியமா இருந்தது, ஒரு மடத்துல படிக்கக்கூடிய இலக்கியமாக இருந்தது, கோயில்ல மட்டுமே படிக்கக்கூடிய இலக்கியமா இருந்தது. எப்படி எல்லாருக்குமான படிப்பா, எல்லாருக்குமான கல்வியா, எல்லாருக்குமான இலக்கியமா மாறுச்சு அப்படின்னு சொன்னா, அதை கொண்டு போர்த்துகீஸ்காரன் தான் கேரளாவுல கொல்லத்துல 1571 தம்பிரான் வணக்கம்னு ஒரு நூல் வெளியிடுறான். இந்தியாவில முதல் அச்சு நூல் 1571 கொல்லத்துல, கேரளா கொல்லத்துல தம்பிரான் வணக்கங்கிற ஒரு நூலை கொண்டு வந்தான். முதல் நூல். அந்த நூல் அச்சடிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. அந்த மொழி நூல் வந்த பிறகுதான் சீகன்பால், உங்களுக்கு தெரியும், தரங்கம்பாடியில அவர்தான் தமிழ்நாட்டில் முதல் அச்சகத்தை கொண்டு வர்றார். இந்த அச்சகம் தான் ஒரே நேரத்தில் ஓலைச்சுவடி எடுக்க வேண்டிய அந்த அறிவியலை புறத்தள்ளி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிப்பதற்கு, அச்சிடுவதற்கு, அச்சிட்டு அனைவருக்குமான ஒரு கல்வியை மாற்றியது அச்சு இயந்திரம் தான். உங்களுடைய ஜாதி கிடையாது, உங்களுடைய மதம் கிடையாது, உங்களுடைய கோயில் கிடையாது, அச்சு இயந்திரம் கொண்டு வந்தது. ஏன்னா இப்ப பக்தி இலக்கியம் படிக்கணும்னா யாராவது ஒருத்தன் படிப்பான், படிச்சவன் சொல்லுவான், அதை 100 பேர் உட்கார்ந்து கேட்கணும். இப்ப ராமாயணம் மகாபாரதம் இருக்கு இல்லையா, யாராவது ஒரு ராமாயண பூசாரி சொல்லிட்டு இருப்பாரு, 100 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பான். இப்ப ஒரு கதை புக்கு படிக்கிறீங்க இல்லையா, நீங்க தனியா படிச்சுக்கலாம். அந்த கதை உங்களோடு உறவாடும், நீங்க அந்த கதாபாத்திரத்தோட உறவாட முடியும். இந்த நிலையை ஏற்படுத்தியது அறிவியல். உங்களுடைய மதம் அல்ல, உங்களுடைய ஜாதி அல்ல, நீங்க உங்களுடைய கோயில் அல்ல, அறிவியல். இந்த அறிவியல் தான் கல்வியை நமக்கு கொண்டு வந்தது, அச்சு ஊடகத்தின் மூலமாக நமக்கு கொண்டு வந்தது. எல்லோரும் இப்ப பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா, பழைய காலத்துல யார் படிச்சா? சில பேர் படிப்போம். இன்னைக்கு பேப்பர் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இன்னைக்கு இந்த அரசாங்கமும் அந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அச்சுக்கு வருவதற்கு முன்பாக எல்லாமே மனப்பாடம் செய்யப்பட்டுதான், வாய்மொழியற்ற கரையாக சொல்லப்பட்டுதான். ராமாயணமும் மகாபாரதமும் எல்லாமே அச்சுக்கு வருவதற்கு முன்பு வாய்மொழி கதைகளாக தான் சொல்லப்பட்டது. அப்படி வாய்மொழிகளாக சொல்லப்பட்ட கதைகள் அச்சு இயந்திரம் வரும்போது வாய்மொழி கதைகளாக பேசப்பட்ட கதைகள் தான் உங்களுக்கு தெரியும். நல்லத்தாங்கால் கதை, அது யார் சொல்லியும் உருவாகவில்லை, அது 400, 500 ஆண்டுகளா நம்முடைய மனதில் இடம்பெற்றிருக்கிறது. நல்லத்தங்கால் கதை மட்டுமல்ல, பொன்னர் சங்கர் கதை. கோயம்புத்தூர் பகுதியிலே போனீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் பொன்னர் சங்கனுடைய கதை என்னன்று. மதுரை பக்கம் போனால் தெரியும் மதுரை வீரன் கதை என்னவென்று. ஆகவே இந்த கதைகள் நமக்கு காட்டுவது நாம் என்ன செய்கிறோம் என்று. நீங்க நினைக்கிறீங்க காலம் செத்து விட்டது, காலம் மாறிவிட்டது, அந்த காலம் மாறி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. காலம் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மனிதர்கள் மட்டும்தான் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிய வேண்டும். இன்னும் 100 ஆண்டுகள் கழிச்சு நாம் இருக்க மாட்டோம். இந்த 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் உயிரோடு தான் இருக்கும். அதற்கு இலக்கியம் அல்லது வாழ்க்கை தேர்ந்தெடுத்த வடிவம், எல்லா காலத்து வாழ்க்கையும் உயிரோடு தான் இருக்கிறது, மனிதர்கள் மட்டும்தான் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலம் இன்று உயிரோடு இருக்கிறது. இப்போது நான் சங்க இலக்கிய பாடல்களை சொல்லும் போது அந்த காலம் உயிர் பெற்று வருகிறது. சங்க மறிவை கால நீதிக நூல்களை நான் பேசும்போது அந்த சங்க மறிவை காலம் இப்போது உயிர் பெற்று வருகிறது. அதற்கு முன்பாக வந்த பக்தி இலக்கியம் இருக்கு இல்லையா, ஆண்டாள் எழுதுவது இருக்கலாம். அந்த ஆண்டாளுடைய பாடலை இப்போது பேசும்போது அந்த ஆண்டாள் விவரித்த காலமும் வாழ்க்கையும் நம் கண்முன் வருகிறது. அதன் பின்பு காப்பிய இலக்கியம், மணிமேகலை தெரியும், கோவலன தெரியும், சித்தலை சாத்தினார் தெரியும், இளங்கோடிகள் தெரியும். இவர்கள் எழுதிய அந்த நூல்கள் படிக்கப்படும் காலம் வரை அந்த காலம் உயிரோடு இருக்கும். அதற்கு பின்பு உரை காலம், அந்த நீங்க தெரியும் தொல்காப்பியத்துக்கு 5 பெரிய பேர் எழுதியிருக்கான் உரை. அந்த உரையை படிக்கிறது இன்னும் 100 பேர் உரையை எழுதியிருக்கான். ஆகவே தொல்காப்பியம் ஒன்று இருக்கிறது. அந்த தொல்காப்பியம் கிபி 717 எழுதப்பட்ட காலத்திலிருந்து
இன்று வரை தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டேதான் இருக்கிறது. இன்று வரை பல்கலைக்கழகங்கள் எல்லா இடங்களிலுமே தொல்காப்பியம் குறித்த உரையாடல் நடைபெறுகிறது. அங்கே காலம் சாகவில்லை, காலம் வாழ்கிறது. எங்கே வாழ்கிறது என்றால் அது மொழியில் வாழ்கிறது, இலக்கியத்தில் வாழ்கிறது. இலக்கியம் என்ன என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க படிங்க, படிக்காம போங்க. உங்களுக்காக நாங்க நாவல் எழுதல, எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாவலை தமிழ்நாட்டில் 1000 பேர் கூட படிக்கிறது இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எழுதி கொண்டே இருக்கிறோம். என்ன காரணம்? அன்பாக இரு, அன்பாக இருக்க பழகு என்று எல்லா இலக்கியமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மனித இனம் மட்டும் நான் ஒருபோதும் அன்பை கற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று இன்று வரை அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இலக்கியம் சொல்வது அன்பை மட்டுமே பேசுகிறது. ஆக காலம் எதை சொல்வது என்றால், நீங்க சொல்றீங்க இது நம்முடைய தமிழ் இலக்கியம் அல்ல தமிழ் சமூகம் எவ்வளவு அறிவான சமூகம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் ஒரு 2500 ஆண்டுகள் அல்லது 3000 ஆண்டுகள வரலாற்றில் எதன் வழியாக நம்ம பகுத்து பார்க்கிறோம் என்றால், இலக்கியத்திலே போக்குகளாக பிரித்து அல்லது பகுத்து பார்க்கிறோம். ஒரு காதலும் போரும் நடந்த காலம் அது சங்க காலம், நீதியை பற்றி பேசிய காலம் அது சங்க மறிவே காலம், பக்தி ஓங்கி இருந்த காலம் அது பக்தி காலம். இலக்கியம் தான் எழுதிச்சு, பக்தி இந்த காலத்துல இருந்துச்சுன்னு நீங்களா எழுதுனீங்க. காப்பி எழுதினா காப்பிய காலம் சொன்னோம், உரை எழுதினா உரை காலம், சிற்று இலக்கியம் எழுதினா சிற்றிலக்கிய காலம். இந்த உரைநடை இலக்கியம் எழுதுறோம், ஆக இது உரைநடை காலம், உரைநடை இலக்கிய காலம். ஒன்று, இந்த உரைநடை இலக்கிய காலத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 3 விதமான எழுத்து போக்கு இருந்தது. ஒன்று மரபார்ந்த எழுத்து, திராவிட இயக்க எழுத்தாளர்கள் எழுதியது. அதன் பின்பு நவீன எழுத்தாளர்கள் எழுதியது. இந்த திராவிட இயக்க எழுத்தாளர்கள் மிக முக்கியமானவர்கள் 3 பேர். இன்று 1970 திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அந்த திராவிட இயக்க எழுத்தாளர்கள் நாவலிஸ்டா இருக்கிற ஒரே ஒரு எழுத்தாளர் நான் மட்டும்தான். இந்திய டிவியில கதை எழுதலாம், ஆனா நாவலிஸ்ட் நீங்க யாருமே இல்லை. பெரியார் எழுதினார், அண்ணா எழுதினார், கலைஞர் எழுதினார். ஆனா உலகத்துல ஒரு அதிசயம் இந்த 3 பேரும் செஞ்சது. எல்லாரும் எழுதுவான், எல்லாரும் படிப்பான், அது ஒரு நாளும் சட்டமாக மாறியதே கிடையாது. ஆனா பெரியாரும் அண்ணாவும் கலைஞரைதான் ஒரு நாட்டில், உலக நாட்டில் சட்டமாக இயற்றப்பட்டது, அது சட்டப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது, அது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இப்ப நீங்க ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்கலாம், டால்ஸ்டாய் படிச்சிருக்கலாம், அந்தோன் செகாவை படிச்சிருக்கலாம், வள்ளுவரை படிச்சிருக்கலாம், யாராலும் படிக்கலாம். ஆனா சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தது இந்த 3 பேருடைய எழுத்து தான். இவர்கள் ஒரு விதமான எழுத்து எழுதினார்கள். இவர்கள் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். எளிய மனிதனுடைய கதையை கொண்டு வந்தாங்க. மூக்க, பெரிய, கருப்ப, மூக்காயி, செவுப்பாயி, குள்ளச்சி, கருப்பாய்ங்கிற பேர்ல தான் மாற்றி உங்களுக்கு தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, செந்தாமரை, கண்ணகி அப்படின்னு பேர் வச்சுக்காரு. உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கே திராவிட இயக்கம் தான் தேவைப்பட்டது, நீதி கட்சி தான் தேவைப்பட்டது. 1917 இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு கட்சி, ஒரு பார்ட்டின்னா அது நீதி கட்சி தான். அம்பேத்கரை பின்னாடிதான் வர்றாரு. ஆனா இந்தியா முழுக்க விரிவுபடுத்தினார் அம்பேத்கர் அவர்கள். ஆக இந்த தமிழ் சமூகத்துல இலக்கியத்தின் வழியாக பங்களிப்பு செய்வது என்பது, இந்த இலக்கியம் ஒருபோதும் சாகாது. ஏன் சாகாது என்றால், இந்த தமிழ் மொழி இருக்கும் வரை தமிழில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் உயிரோடு தான் இருக்கும். இந்த தமிழ் இலக்கியங்கள் படிக்கப்படும் வரை இந்த தமிழ் சமூகம் எப்படி தன்னை தகவல் விட்டுக் கொண்டு வாழ்ந்தது என்பதற்கான வரலாற்றை நீங்கள் எங்கே தேட முடியும் என்றால் இலக்கியத்தில் தான் தேட முடியும். நம்முடைய காலமே, நம்முடைய வாழ்க்கை முறையே இலக்கியத்துடைய வகைப்பாடாதான் புரிந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த வகைப்பாட்டை இன்றாவது நீங்க போய் பாருங்க. சங்க காலம் நமக்கு எழுத்தூடு கொடுத்த காலம். நீங்க 3500 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்த சமூகம் நீங்க. எழுத்து வடிவத்தை மூலம் கண்டுபிடிச்ச சமூகம் நீங்க. நகர நாகரிகத்தில் கற்றுக் கொடுத்த சமூகம் நீங்க. கிமு 711 இலக்கணத்தை உண்டாக்குற சமூகம் நீங்க. 1500 ஆண்டுகளாக ஏதோ ஒரு தீய சக்தி மாறி வந்து இந்த தமிழ் சமூகத்தை சீரழித்த சக்திகள் அனைத்தும் இந்த நூற்றாண்டில் படிப்படியாக வெளியேற்றப்படும். மீண்டும் இந்த தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகமாக, பண்பாடு மிக்க சமூகமாக, கலாச்சாரம் மிக்க சமூகமாக வாழும் வளரும். நீங்கள் உங்களை அறிய வேண்டும் என்றால், உங்க சமூகத்துடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்றால், நீங்கள் இலக்கியத்துடைய காலத்தை அறிய வேண்டும்,
காலம் ஒருபோதும் சாவதே இல்லை. காலம் சாகிறது என்றால் அது மொழி சுத்ததாக அர்த்தம். கடைசியாக ஒரு வார்த்தை, அண்மையிலே முதலமைச்சர்கள் ஒரு வரி சொன்னார்கள், நான் 2000 ஆண்டுக்கு முன்பு இருந்த நிலைக்கு இந்த தமிழ்நாட்டை இழுத்துச் செல்ல மாட்டேன் என்று ஒரு வரி சொன்னார். இப்போது மும்மொழி கொள்கைக்கு வரும்போது இந்த இடைவு கல்விக்கு பணம் ஒதுக்க மாட்டேன்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு, நீ பணம் தரலாலும் பரவாயில்ல, நான் எந்த விதத்திலும் பணம் சம்பாதிச்சு என்னுடைய குழந்தைகளுக்கு கல்வி தருவேன். மீண்டும் 2000 ஆண்டுக்கு முன்பாக நான் இந்த சமூகத்தை இழுத்துச் செல்ல மாட்டேன். அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரை நடக்காது என்று சொன்னால், அதே போன்றுதான் இந்த தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற வரை, தமிழ் எழுத்தாளர் இருக்கிற வரை இந்த தமிழ் மொழியும் இலக்கணமும் சாவாது, தமிழ் சமூகத்துடைய வாழ்வும் சாவாது. நன்றி, வணக்கம்.